அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு பூரண சுதந்திரம் என்பதை பற்றி சுவாமிஜி விவேகானந்தர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார்கள். நீ பூரண சுதந்திரனாக மாறு, நீ பூரண சுதந்திரனாக மாறினால்தான், அடைந்தால்தான் இந்த பிறப்பினுடைய இரகசியத்தை நீ புரிய முடியும் என்றெல்லாம் சுவாமிஜி சொன்ன விஷயத்தை அது உண்மையா என்று நான் உணரத் தொடங்கினேன், தேடினேன். அப்புறம் அதே நேரத்துக்கு இன்னொரு விஷயம் இதுவரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. எல்லாம் அழியக்கூடியது ஆத்மா மற்றும் அழிவற்றது. ஆத்மா அழிவற்றதை எப்போ ஒரு மனிதன் புரிந்து கொள்கிறானோ அவன் இந்த பூமியில் மரண பயமே அவனுக்கு இருக்காது, மரணத்தை பற்றிய சிந்தனையே இருக்காது. மரணம் என்பது ஒரு நிகழ்வாக அவனுக்கு தெரியும். என்னுடைய பல ஆண்டுகளாக அனுபவம், அந்த மரண சிந்தனையே, மரண உணர்வை எப்போதும் நிலைநிறுத்தி கொண்டோம் என்றால் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளும் பேராசைகளும் மாயைகளும் கற்பனைகளும் அறியாமையும் தெரியாமையும் புரியாமையும் பொய்மை எல்லாம் கலண்டு விழுகிறது என்பது நான் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது வந்தது. என்ன மரண உணர்வுன்னா, ஒரு எண்ணத்தை எண்ணத்தால் எரித்தல் போல இந்த உலகம் இன்பமும் துன்பமும் முறையாக கலந்திருக்கிறது என்பதை புரிந்தாலே நடக்கிற துன்பத்திற்கெல்லாம் வருகிற இன்பத்திற்கெல்லாம் உணர்கின்ற அத்தனைக்குமே ஒன்றுமில்லை, ஏனென்றால் இறுதியாக மரணம் ஒன்று இருக்கிறது என்று அதிலிருந்து அப்படியே கடந்து போகும் நிலை உருவாகும். இது என்னுடைய அனுபவம். ஒவ்வொரு நொடியையும் இந்த இரண்டையும் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். இதோடு இந்த உலகியலில் வாழ்வதற்குரிய அத்தனை விஷயங்களிலும் நான் அதுக்குள்ளே ஈடுபட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்பங்களை உணர்ந்து கொண்டே தான் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்பொழுது தான் நான் பார்த்தேன், இவ்வளவு கடுமைக்குள்ள ரமணர் சொன்னது ஒரு விஷயம் வருது. எந்நிலையிலும் தன்னிலை மாறாமல் எவ்வவஸ்தையிலும் தன் அவஸ்தை மாறாத நிலையில் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னது. அது என்ன? தன் அவஸ்தை, தற்சார்பு, பூரண சுதந்திரம் என்றெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது அந்த சுதந்திரம் என்ற உணர்வு, நான் பூரண சுதந்திரமாக இருக்கிறேன் என்ற உணர்வு, அது என்ன? பூரண சுதந்திரமாக இருக்கின்ற உணர்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு உணர்ச்சி இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, அப்புறம் சப்கான்ஷியஸ்னஸ் சொல்கிறாங்க இல்லையா, ஆழ்நிலை உணர்வு இருக்கிறது. இந்த உணர்ச்சியையும் உணர்வையும் சப்கான்ஷியஸ் உணர்வையும் கூட நாம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் சிந்திச்சிட முடியும். வலிக்குது, பசிக்குது, உடல் சம்பந்தப்பட்ட எந்த தொந்தரவுலையும் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ஒரு உணர்ச்சி. அது அதே மாதிரி ஒரு உணர்வு, பாசம், காமம், பயம், இதெல்லாம் உணர்வுகள். இதெல்லாம் நீங்கள் நான் பயப்படுகிறேன் என்பதை உணர்ந்ததை பயப்படுகிறேன் என்று சொல்ல முடியும், பயப்படுகிறதுக்குரிய விஷயங்களை பண்ண முடியும். அதை போன்றதை எல்லாமே இதுக்கு கூட பாசிட்டிவாக இருக்கக்கூடியது தன்முனைப்போட ஒன்றிலிருந்து, அந்த உணர்விலிருந்து தன்முனைப்பாக இருப்பது சுகம். உதாரணமாக எனக்கு ஒருத்தர் சொல்கிறார், திருக்குறளை நான் இப்படியெல்லாம் சொல்ல முடியும், திருக்குறளினுடைய ரகசியங்களை இப்படியெல்லாம் புட்டு வைக்க முடியும்னு சொல்லி அவர் சொல்லும்போது, இப்படி நீங்கள் இவ்வளவு ஆழமாக அழுத்தமாக இதை சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும்போது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம சும்மா பகிர்ந்துக்கிறோம்னு சொல்கிறது வரைக்கும் உங்களுக்கு அது
பேலன்ஸாக இருக்கும். ஆமாம், எனக்கு மட்டும்தான் இது தெரியும், அது புரியும், இது பெரிய விஷயம், நான் இதுக்கெல்லாம் பட்டப்பாடி என்ன உங்களுக்கு தெரியாது, சாதாரணமாக வந்துடாதுன்னு அவர் தலையை தூக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே தன்முனைப்பல்ல, தவறான தன்முனைப்பாக மாறுகிறதே, அதுவும் ஒரு உணர்வு தான். ஆனால் இந்த உணர்வு உங்களை ஆழ காலி பண்ணிவிடும். மற்ற உணர்வுகள் இயற்கையான உணர்வு. இந்த உணர்வுகளையெல்லாம் கடந்து ஒரு உணர்வு இருக்குது, அதுதான் சூப்பர் கான்சியஸ்னஸ், சுப்ரீம் கான்சியஸ்னஸ். அந்த உணர்வு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்றத பார்க்கும்போது தான் இந்த சுதந்திரத்திலிருந்து தான் கிடைக்கிறது. அப்போ அந்த சுதந்திரமாக நாம் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? உண்மை சுதந்திரமாக இருந்துருங்க. சுவாமி சொல்கிறது மாதிரி காரண காரியங்களை கடந்து, விதி மதிகளை கடந்து, மாயைகளை கடந்து, பொய்மைகளை கடந்து, அறியாமைகளை கடந்து, கற்பனைகளை கடந்து, மூடநம்பிக்கைகளை கடந்து, ஆல் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி டு நோ த காட் என்று எல்லா விதமான ஆன்மீக சக்களை கடந்து ஒரு நொடியில் வந்துட முடியுமா? அப்படி வந்திருந்தால் இந்நேரம் இந்த 130-140 கோடி மக்கள்கிட்ட நெருக்கி வந்துட்டாங்க இல்லையா? ஒரு 135 கோடின்னு வச்சுக்கிற மக்கள்கிட்ட எதுக்கெல்லாம் கூடுறாங்கன்னு பார்த்தீங்கல்ல. குறிப்பாக ஆன்மீக சடங்குகளுக்கு, அது நல்லது கெட்டது நம்ம பேச வேணும். அது அப்படி ஈஸியாக கடக்க முடியுமா? அந்த கடக்கிறதுனுடைய ரகசியம்தான் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்கிறதுக்கு கலந்த ரகசியம்தான் நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ண சுயவியல் கோட்பாடு. ஏனென்றால் ஒவ்வொரு சுயவியல் கோட்பாட்டின் மூலம்தான் நீங்கள் சுதந்திரமாக மனிதனாக மாறுவதற்குரிய பேசிக் இருக்கின்றத நான் சுவாமிஜியுடைய புக்கை படிக்க உணர தேடத்தான் எனக்கு கிடைச்சி. எல்லாமே எனக்கு கிடைச்சிரும். ஆன்மாவை அறிந்தால் அனைத்து முடிந்ததா என்று கூட ஒரு தடவை நான் எழுதியிருக்கேன். ஆன்மாவை அறிந்தால் அனைத்து முடிந்ததா? இல்லை, இன்னொன்று இருக்கிறது. இல்லை என்பது எடுத்த கர்மம் சிரத்துடன் முடித்தலே என்று வரைக்கும் போயிருக்கேன். ஆனால் ஆன்மாவை அறிந்த பிறகும் இந்த உலகத்தில் முழுமையான சுதந்திரனாக இருந்து கொண்டு இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே ரசித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணுவான விஷயத்தையும் வாசித்து கொண்டு இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பேரின்பம் என்ற ஒன்றை அனுபவித்து கொண்டு அந்த பேரின்பத்திலே கிளைத்து தழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ரகசியத்தை ஓரளவுக்கு புரிந்து கொண்டதனால் தான் இதை பதிவு செய்கிறேன். அப்போ நீயாக இருப்பது தான் முதல் நிலை. அது பயிற்சி அல்ல, பயிற்சியும் தேவையில்லை. அந்த நீயாக இருத்தலுடைய பெட்டகம் ரொம்ப சுருக்கம். ஒட்டுமொத்த மனிதனுக்குள்ள நீயாக இருத்தல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட உடல், தனிப்பட்ட மனம், தனிப்பட்ட எண்ணம், தனிப்பட்ட சிந்தனை, தனிப்பட்ட அறிவு, தனிப்பட்ட நுண்ணறிவு, பகுத்தறிவு, ஆற்றல்கள், டிஎன்ஏக்கள், அவனுக்கு அந்த காரியங்களை செய்யக்கூடிய காலம், இடம், பொருள், இதோடு அவனுக்குள்ளே 24 மணி நேரம் அசையாமல் இருக்கக்கூடிய உண்மை உணர்வு, சத்திய உணர்வு, கருணை உணர்வு, இரக்க உணர்வு, இது நம்மளுடைய பில்டடு. நீ என்ற ஒரு வார்த்தைக்குள்ளே இத்தனை இருக்குது. மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணுத்துறன், ஆற்றல், காலம், இடம், பொருள் எல்லாமே இருப்பதோடு ப்ளஸ் உண்மை. உண்மை என்பது என்ன? இறுதியில் அதற்கு பிறகு இரண்டாவது நிலையே இல்லை. மரணம் என்பது உண்மை, பிறப்பு என்பது உண்மை, முதுமை என்பது உண்மை. இது மாதிரி ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் உண்மை இருக்கிறது. அந்த உண்மையான ஒன்றை இறுதியாக கற்றுக்கொள்ளுவது. இப்போ நம்ம சுவாமிஜி சொன்ன விஷயத்தை பற்றி பார்க்கும்போது தான் இந்த மரணம் என்பது ஒன்றுமில்லை, நாம் மரணிக்கிறோம் என்று நினைக்கிறோமே. கீதையில் சொன்னது மாதிரி
நாம் மரணிக்கலை. ஏன்னால் நம்முடைய ஆன்மா மரணிப்பதே இல்லை. அதனால் என்னான்னு கேட்டால், அந்த நிலை வந்துருச்சுன்னா அப்படியே உலகத்துக்குள்ளே இப்போ எல்லாருக்கும் சிக்கல் என்னன்னா, இதை முழுசாக அடைகிறதுக்கு முன்னாலே ஞானி ஆயிடுறது, அதாயிடுறது, இதாயிடுறது, உலகத்தை விட்டு துறவின்னு கிடையவே கிடையாது. ஆன்மாவை அறிந்ததால் மட்டுமே தான், ஆன்மாவை உணர்ந்ததால் மட்டுமே தான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ஏன்னா அங்கே எண்ணம் அற்ற நிலை வந்துடும். எதை பற்றியும் எண்ணம் இல்லையே. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்கனவே தனித்தனியாக சொல்லிட்டேன், தனித்தனியான மனமுடன் சொல்லிட்டேன், உண்மை அன்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்கள் யாரையும் யாரோடையும் ஒப்பிடவே முடியாத ஒரு நிலை தான் நீங்கள். அந்த ஒப்பிடவே முடியாத நிலை வரும்போது இந்த உலகத்தில் ஏதாச்சும் யூஜிகே சொன்னது மாதிரி நத்திங் கேன் இன்ஃப்ளூவன்ஸ் மீ என்று சொல்லுவது உண்மைதானே. எது இன்னும் நமக்கு இப்போ சுற்றி நமக்கு இருக்குது, லட்ச விஷயம் இருக்குது. பொறிகளினால் மாட்டிக்கிறோம், புலன்களினால் மாட்டிக்கிறோம். ஆமாம், பொறிகள் பண்ணுற வேலை அழகாக புலன்களும் பொறிகளும் செய்கிற வேலை இருக்குல்லே. ஆமாம், அது ஏதாச்சும் ஒரு வானிலை வயது ஆகி போயிடும். ஆனால் பொறிகள் மாட்ட விட்டு போகாது. எவ்வளோ வயதானால் கூட இந்த கண்ணு காது மூக்கு வாய் இருக்கு இல்லையா, புறவழிப்பட்ட அத்தனையிலையும் ஒன்றுமே இல்லைன்னா அது அங்கே போய் உட்காந்துருந்தா நல்லா சுகமாக இருக்கும். இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா எனக்கு பிடிக்குது. இந்த உலகத்திற்கு எந்த விஷயத்துக்கும் முதல்ல பொறிகளும் புலன்களும் மாட்டிக்கிறோம் இல்லையா. அந்த பொறிகளும் புலன்களும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லலை. பொறிவாயில் ஐந்தவித்தான் அந்த விஷயத்தை பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு பொறிகள் புலன்களில் மாட்டிக்கிறோம் இல்லையா. அந்த மாட்டிக்கிறாத ஒரு நிலை. யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே. இயற்கை காலையில் சாப்பிடுகிறோம், மத்தியானம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலையே. பொறிகளுக்குரிய சுகத்துக்கு, நாக்குக்குரிய சுகத்துக்கு நம்ம ஆரம்பிச்சிடுறோம் இல்லைங்களா. அப்போ நாமளாக இருக்கும்போது நம்முடைய மனம், உடல், அறிவு, மனச்சாட்சி, மரபணு, திறன் எல்லாமே நேர்மறையாக, ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னுடைய மனம் தனியானது தான், உன்னுடைய அறிவு தனியானது தான். அது இயங்கும் போது மனம் அலைகிறது இல்லையா. அது அலைகிற விஷயமே இல்லைங்க. ஏனென்றால் நேர்மறையாக வச்சுட்டு அலையாது. குழந்தையாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு புரியாமல் இருக்கும்போது அலையலாம். நமக்கு என்ன ஆக, அந்த இண்டிபெண்டன்ட்ன்றது முதல்ல இருந்து நீயாக இருத்தலிலும், அந்த நீயாக இருத்தலிலும் மிக முக்கியமாக திரும்ப சொல்லுகிறேன், அந்த நேர்முறைக்குள்ளே நிச்சயமாக சொல்லுகிறேன். உண்மையிலும் உண்மை, அதை சொல்லலாம். சத்தியத்திலும் சத்தியம், அன்பிலும் அப்படியே. இதுக்கு மேலே அன்புன்ற விஷயமே காமிக்க முடியாத அன்பு, கருணை, இரக்கம், இது பூரா கலந்துருக்கணும். எதில்? ஏற்கனவே சொன்ன தனித்தனியானவனாக இருந்துக்கிட்டு இந்த உலகத்தில் யாரோடையும் எப்பவும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது, ஒப்பிடவே முடியாது என்று இருந்துக்கிட்டு இந்த அன்பு, கருணை, சத்தியம் எல்லாவற்றையும் உங்களுடைய நினைவில், உங்களுடைய சொல்லில், உங்களுடைய இயக்கத்தில், உங்களுடைய செயலில் சுயநலமற்று, இதை கர்மயோகின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தனக்கு வேண்டிய விஷயத்துக்கு மட்டும் தீயாக இருந்துட்டு, அது தனக்கு வேண்டிய விஷயம். அதெல்லாம் நீங்கள் சுயமாக இருப்பதில்லை. அது உங்களுடைய சுயநலமாக, உங்களுடைய வக்கிர சுயநலமாக, உங்களுடைய பேராசை சுயநலமாக, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்க நீங்கள் அதை அவ்வளவு கவனமாக ஏமாத்துறது. அது உண்மையான ஆத்ம தரிசனம் கிடையாது. ஆத்ம தரிசனம் என்பது நீங்கள் நினைவில், சொல்லில், செயலில், இயல்பில், இயக்கத்தில் ஒவ்வொன்றிலும் நீங்கள் உங்களுடைய சுயநலம் இருக்கக்கூடாது. அதை அப்படியே தூக்கி போட்டு பாருங்கள். உங்கள் உடம்புக்குள்ளே உங்களுடைய ஜீரணம் நடக்கிறதே எதை கேட்டு நடத்துகிறது?
உங்களுடைய சுவாசம் நடக்கிறதே எதை கேட்டு நடக்கிறது? ரெசிபிரேட்டரி சிஸ்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ரத்த மண்டலம் நடந்து கொண்டிருக்கிறது, மூளையினுடைய நியூரானிக்கல் நெட்வொர்க் எதை கேட்டு நடக்கிறது? நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நடக்கிறது. சாப்பாடு நீங்கள் பிடிச்ச சாப்பாடெல்லாம் அடிச்சுட்டு, பிடிச்சது மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு, பிடிச்சது மாதிரியெல்லாம் பசி, வலி, பயம், பாசம், காமம் எல்லாத்துக்கும் அளவுக்கு மீறி எல்லா வேலைத்தையும் நடத்திக்கிட்டு, அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, அதற்காக விளக்கமெல்லாம் கொடுத்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருப்பது நீங்கள் இந்த பிறவியினுடைய எதையும் அடைய முடியவில்லை என்பதை சுவாமி விவேகானந்தர் சொன்னதை ஓரளவுக்கு உணர்ந்த பிறகுதான் இந்த முடிவை சொல்லுகிறேன். வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஞானம் அடைந்த விஷயம் விட்டு அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். கிடையாது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனாலும் இறக்கும் வரை, இந்த உலகத்தில் இருக்கும் வரை ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நுண்ணொடியும், இன்னும் சொல்லப்போனால் நல்ல விளக்கமாக சொல்லலாம், 24 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய 1440 நிமிடங்களில் இருக்கக்கூடிய 86,400 நொடிகளில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நொடிகளுக்கும் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், நுண்ணொடிகளிலும் நீங்கள் சுதந்திரத்தை விட்டு இழக்கக்கூடிய அறியாமை வரும், தெரியாமை வரும், புரியாமை வரும், இயலாமை வரும், இல்லாமை வரும், ஏழ்மை வரும், கடுமை வரும், பொய்மை வரும், மாயை வரும், கயமை வரும், எல்லாம் வரும். கற்பனை வரும், கவிதை வரும், நம்பிக்கை என்ற பேரில் மூடநம்பிக்கை வரும், மூடநம்பிக்கை என்ற பேரில் நம்பிக்கை வரும், ஆணவம் வரும், எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதை எடிட் பண்ணுறோம் பாருங்கள், அதை இனம் காணுகின்றோம் பாருங்கள். இதுக்கு எல்லாம் நுழைஞ்சிடாமல் பாருங்கள். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல் த திங்ஸ். இந்த இனம் கண்டு எதை ஒரு நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் இனம் கண்டு உச்சரித்தல், இனம் கண்டு சொல்லுதல், இனம் கண்டு அந்த ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா தான் சுவாமிஜி சொன்னக்கூடிய முழுமையான சுதந்திரத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த பிறகும் நாம் அதிலே இருக்க கம்பேரிசனே இருக்காதே. யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் வாசித்தல், எதை பார்த்தாலும் எல்லாமே தெய்வீகம் என்று உணர்தல், எல்லாமே புனிதம் என்று உணர்தல், ஒன்னஸ்னஸ் என்று சொல்லுகிறார்களே, அப்படி வர தொடங்கும். அந்த ஒன்னஸ்னஸ் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் கணக்கு பண்ணிடுவீங்க. அந்த நார்மல் மனுஷன் இதெல்லாம் நமக்கு என்ன, இதில் காசு கிடைக்குதா, இது பொருள் கிடைக்குதா? என்றைக்கு ஒவ்வொரு நொடியும் காசினால்தான் இந்த உலகத்தில் நாம் இயங்க முடிகிறது, பொருளினால்தான் இயங்க முடிகிறது, நமக்கு வச்சிருக்க பதவியினால்தான் இயங்க முடிகிறது எந்த மனிதன் சிந்தித்தானோ அவன் இந்த உலகத்தில் அவன் பிறந்து இறக்கிறது வரைக்கும் அவன் கடைசி வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இப்போ நான் சொல்லக்கூடியது புரட்சியாக இல்லை. அதை செய்தால், குழந்தைகளுக்கு செய்தால் ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு 17 வயதிற்குள் இதை உருவாக்கி விட்டோமானால் இந்த உலகத்தையே சாதிக்கக்கூடிய கோடிக்கணக்கான குழந்தைகளை நாம் உருவாக்க முடியும். சுவாமிஜி சொன்ன 100 பேர் வாங்கினாங்க, ஒருத்தலும் வரலை. நம்ம அப்படியெல்லாம் சொல்லலை. உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை 1-to-1 முறையில் செஞ்சால் சாதிக்க முடியும் என்பது என்னுடைய சின்ன கருத்து. இதை இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன். சுவாமிஜியுடைய எழுந்திரு விழித்திரு படிக்கும் போது அது ஸ்பார்க் பண்ணுச்சு. அப்படியே நம்ம அதை பதிஞ்சு வச்சுக்கலாம்.